இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிக் பாஸே வந்து கூட இறங்கி விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு. அந்த விளையாட்டில் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, நான் உங்கள் கூட இறங்கி விளையாடுறதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு சம்மதம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி யாருக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் சாண்ட்ராவும் கை தூக்குறாங்க. அதாவது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் இதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம், அதுக்கு நாங்கள் கேரண்டிங்கிற மாதிரி 2 பேரும் கை தூக்குறாங்க. 2 பேருமே அதுக்கு எலிஜிபிலிட்டி உள்ள பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் தான். ஏன்னா 2 பேருக்குமே எப்படி பெரிய பிரச்சனை பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அவங்க 2 பேர் கை தூக்குறாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, பிக் பாஸ் ஒருத்தர்கிட்டயாக பேசுகிறாரு. விக்ரம் கிட்ட சொல்கிறாரு, ஒரு நல்ல கமெடியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஜோக்கை எடுத்துக்க முடியுமோ அவன் தான் நல்ல கமெடியன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுக்கு சொல்கிறாருன்னா, விக்ரமையும் பார்வதி இப்போ புதுசாக ராஜாராணி ஆக்கியிருக்காங்கல்ல, அப்போ விக்ரம் வந்து கேட்குறாரு, பிக் பாஸ் அதே ட்ரெஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது பிக் பாஸ் சொல்கிறாரு, கானாவினத்தோட ட்ரெஸ்ஸை நீங்கள் போட முடியுமா அப்படின்னு கேட்டோடனே விக்கல்ஸ் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பாடி ஷேமிங் கிடையாது, இது வந்து சும்மா ஒரு ஃபேக்டை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல கமெடியன் வந்து நல்ல ஜோக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பிரஜன் வந்து நேற்றுக்கு நாங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணோங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிக் பாஸ் நல்லா சிரிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஒன்று பண்ணீங்கிறதே எனக்கு தெரியாது, இதை தான் சொன்னேன், இங்கே எதுவுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை, யார் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியாக எங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து கமருதீனை வந்து செமையாக கிண்டல் அடிச்சு விட்றாரு. முதல்ல கமருதீன் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, நீங்கள் ஒரு ஆக்டர் தானே, என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பவும் கமருதீன் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் பிக் பாஸ் அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது, உங்களுக்கு காதலே கிடையாது, நீங்கள் இந்த வாட்டி கட்ட பிரம்மச்சாரி தாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கமருதீன் வந்து எக்ஸ் கூட ஒய் கூடன்னு யாரு கூடயும் பேச முடியாது. இதை தான் திவ்யா நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அவர் ஒரு எக்ஸை நம்ம ரோட்டில் பார்த்தா பேச மாட்டோமா, வீட்டில் பார்த்தா பேச மாட்டோமான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதை வந்து பிக் பாஸ் உடச்சி விட்டுட்டாரு, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுபிக்ஷா வந்து போய் ஒரு டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் படி என்ன இதுன்னா, இனிமேல் யார் என்ன தப்பு பண்ணாலும் சாண்ட்ராவும் பிரஜனும் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடலாம். அதாவது ராஜாவுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் போனால், அப்புறம் என்னென்னா செந்தமிழில் பேசலைன்னா வாயில் பிளாஸ்டர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டர் கொண்டு வந்தாங்க. அந்த 1 செகண்ட் நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பிளாஸ்டர் போடுறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன தெரிஞ்சு அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்படி ஒரு ரூலும் போட்டிருக்காங்க பிக் பாஸ். அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும், எப்போ உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாருன்னா, டோர்னு வாயை மீன் பண்ணுறாரா, இல்லைனா எப்போ எந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ பிக் பாஸ் வந்து இப்படி எல்லாருக்கிட்டையுமே வம்பு பண்ணியிருக்காரு இன்றைக்கி. இதே மாதிரி அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.